டேய் இந்த ஊர் தான்டா. என்னடா இது ராவண ஊராச்சு? ராவண ஊர் மட்டும் இல்லடா, அவன் தங்கச்சியை தாண்டா உனக்கு பொண்ணே பாத்துருக்குது. ஐயோ, ராவண ஊர்ல பொண்ணே வேண்டான்னு ராவணன் தங்கச்சியா? அவன் பட்டியல அடிப்பான், முழகாய் கொடுப்பான். அம்மா நீ கொஞ்சம் சொல்லுமா? நான் சொல்றத கேள்றா. அந்த மாதிரி அடக்க ஒடுக்கமா வளர்ந்த பொண்ணு தாண்டா நம்ம குடும்பத்துக்கு லாயக்கப்படும். முதல்ல நீ பொண்ணை வந்து பாருடா. நான் பாத்துக்கிறேன். பொண்ணை வந்து பாருடா. ஐயோ, இந்த ஆட்டத்துக்கு நான் வரல, என்ன விட்டுருங்க. காலத்துல கொண்டு போய் தள்ளுறீங்களே. கும்பிட்டுக்கம்மா. பொண்ண பாருடா. பாருடா. மாப்பிள்ள என்ன பண்றாரு? பையன் என் கூட மாட ஒத்தாசையா இருக்கான். ஐயா நீங்க என்ன பண்றீங்க? நான் சும்மாதான் இருக்கேன். பொண்ணுக்கு பாட தெரியுமா? ஏன் சங்கீத கச்சேரி வச்சு நடத்த போறீங்களா? அதுக்கு இல்லைங்க, நாங்கெல்லாம் சங்கீத பரம்பரை. எங்க வீட்டுக்கு வர பொண்ணுக்கும் பாட தெரிஞ்சா நல்லா இருக்குமேனு தான் கேட்டேன். ஏயா பொண்ணுக்கு படிக்க தெரியுமா, சமைக்க தெரியுமா, நல்ல குடும்பத்து பொண்ணான்னு கேளுங்க. அதை விட்டு போட்டு பாட தெரியுமான்னு கேக்குறீங்க. பாடுறதுக்கும் ஆடுறதுக்கும் தான் பொண்ணுங்கன்னு இருந்த காலம் எல்லாம் மலை ஏறிடுச்சுங்க ஐயா. இல்லீங்க, நான் கூட நல்லா பாடுவேன். ஆவாரம் காட்டுக்குள்ள தாவாரம் போட்டு தரேன், ஆராயி என்ன கட்டிக்க. யோ நிறுத்தி. பையனுக்கு கட்டி வைக்க வந்தியா இல்ல நீ கட்ட வந்தியா? பையனுக்கு தான். இல்லைங்க, பொண்ணுக்கு பாட தெரிஞ்சிருந்தா சோத்துக்கு வழி இல்லைன்னாலும் தெருவுல பாட வச்சாவது குறைச்சிக்கலாம் அப்படின்னு எங்க அப்பா தாங்க சொன்னாரு. ஐயோ, நான் அப்படி சொல்லலைங்க. உங்களை பார்த்த பயத்துல இப்படி ஏதோ உளறான். உண்மையிலேயே நாங்க சங்கீத பரம்பரை தான். சாகும் போது கூட சங்கீதம் கேட்டுக்கிட்டே தான் சாவோம். சங்கீதம் கேட்டுக்கிட்டே சாவலாம். தம்பி வேண்டாப்பா. இந்த வருஷம் நீ என்ன சிரிக்கிற? எங்க அப்பா அடிச்சா எனக்கு சந்தோஷங்க. என்னடா ஒன்னு அடிச்சா சிரிக்கிற? தங்கச்சி இனிமே எனக்கு கட்டி வைக்க மாட்டீங்களா? அது சந்தோஷம். வாடி வாடி. இனிமே பாட தெரியுமா ஆட தெரியுமான்னு என் தங்கச்சிய பொண்ணு கேட்டு வந்தீங்க. பாடுறதுக்கு வாய் இருக்காது, ஆடுறதுக்கு கால் இருக்காது. கம்நாட்டி பசங்களா நீ போமா உள்ள போங்க. எல்லாம் உள்ள போய் கொட்டிக்கீங்க போங்க. நான் அப்படிதான் கோலத்தை அழிப்பேன். அம்மாவும் பையனும் சேர்ந்து என் பொண்ணோட வாழ்க்கையை வீணாக்கிட்டாங்க. நான் பெத்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை பாக்கறதுக்கு இவன் யார்? அப்படியே பார்த்தானே இந்த கல்யாணத்தை அவனால நடத்த முடிச்சதா? முடியாது. ஆஸ்பத்திரியில குழந்தை கிளம்பும்போது மாத்தி எடுத்துட்டு வந்து ஆளாட்டு இருக்குது. அம்மா சொன்னபடியும் கேட்க மாட்டேங்கிறான், அப்பன் சொன்னபடியும் கேட்க மாட்டேங்கிறான். இதுவே என்ன மாதிரி பொறுப்பான ஒரு ஆள் இந்த வீட்டுல இருந்திருந்தா இந்த மாதிரி நடந்திருக்குமா? இல்ல நடக்க விட்டுருப்பனா? இதெல்லாம் பட்டிக்கு போறதுக்கு முன்னாடியே யோசிச்சிருக்கணும். நீ கோலம் போடாம என் அம்மாவை போட விட்டுட்டு இருக்கிற. குடும்பத்தோட கோலம் போடுங்கடா. புள்ளி வச்சும் கோலம் போடலாம், புள்ளி வைக்காமையும் கோலம் போடலாம். கோலம் போடுறது வெறும் அலங்காரத்துக்காக மட்டும் இல்ல, வாழ்க்கையில வர நெளிவு சுழிவுகளை தெரிஞ்சு திருத்திக்கிறதுக்கு தான் இந்த கோலம். அது மட்டும் இல்ல, எறும்பு மாதிரி ஜீவராசிகளுக்கு உணவாகவும் தான் மாக்கோலம் போடுறோம். நீ கோல் சண்டை தான் போடுவேன்னு நினைச்சேன், கோலம் கூட அழகாவே போடுற. கோலம் மட்டும் இல்லம்மா, என் தங்கச்சிக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ளை பார்த்து கட்டி வைக்கணும்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். இப்படி வந்துட்டாரு பேத்திக்கிட்டு. ஆனனுக்கு புத்தி சொன்னா அருவுண்டு நினைவு உண்டு, ஏனனுக்கு புத்தி சொன்னா இல்லடமும் தோத்துட்டு போக வேண்டியதா. என்ன தடவும் போது என்னையே மறந்துட்டேன். உள்ளே விடல. போங்க அந்த பக்கம். என் நேரமும் விளையாண்டுகிட்டு அவசரத்துல பிறந்த பசங்க பெரிய மனுஷங்களை பேச விடுறாங்களா? எந்த நேரமும் விளையாண்டுட்டு இருக்காங்க. படிக்கிறா போங்க. ஆமா, இவர் ரொம்ப படிச்சு கிழிச்சவரு. ஆமா, நீ ஏன் மரப்பா மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு இருக்கிற? சுடுக்கு சுந்தரிய நினைச்சு நினைச்சு உடம்பெல்லாம் இழைச்சு போச்சு. கடைசி வரைக்கும் நினைச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். ஏன்டா விளையாட்டு நிறுத்திட்டீங்க? அக்கா, அந்த கிழவனுக்கு தான் விளையாட கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏங்க என்னங்க இவங்களை விளையாட வேணாம்னு சொன்னீங்களா? நாங்க விளையாட வேணாம்னு சொல்லம்மா, நீ ஆட வேண்டிய வயசு. நல்லா ஆடு, எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு ஆடு. வாங்கடா விளையாடலாம். டேய், நீங்களா அந்த கடை, நாங்களா இந்த கடை. டேய், கபடி 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 கபடி.
நாங்களும் சேர்ந்து விளையாட வரலாமா? ஆமா சுந்தரி. அக்கா அந்த கிழங்குகளோட விளையாடுறதுக்கா? யாரா கிழமை? மயிரை பார்த்து இட போடாதீங்களா, இதெல்லாம் பின்னடா. ஆமா, சின்ன பசங்க கிட்ட ஏமாத்தி ஜெயிச்சுட்ட, எங்களோட விளையாட ஜெயிக்க முடியுமா? ஏன் முடியாது? முடியுமே. பாக்கலாமா? பார்க்கலாம். பாக்கலாம். கபடி 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 என்னங்க கபடி 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 You bloody nonsense! ஏய் அந்த பவுடர் எடுத்துக்கலாம்டி, அதெல்லாம் ஒண்ணு வேணாம், வாங்கடி. ஏய் வீணா வாடி, இருமா, இன்னொரு ஆள் வரணும். அண்ணே வாங்கண்ணே, வந்து உட்காருங்கண்ணே. ஓகே, எவ்வளவு? 5 ரூபா. அப்படி பார்த்தியா? சுத்தி சுத்த தள்ளிட்டுமா மேல இருந்து. உண்ணாக்கண்ணே, உண்ணாக்கண்ணே. 5 ரூபா கொடுத்துருக்கேன், 3 சுத்து தானா? 1 சுத்தல. நாட்டுல பொம்பளைங்க வச்சுதான் கேட்பாங்க. புண்ணாக்கு புண்ணாக்கு வாடா. என்ன நீங்க மட்டும் வந்திருக்கீங்க? அண்ணி எங்க? அண்ணியாவது கிண்ணியாவது வாடா வாடா. கனவுதான் கண்டு உங்களுக்கு. சரி சரி கொடுக்கு. பொண்ணு யாரா? இது ஒரு பட்டாமியார் பொண்ணு. அதான பார்த்தேன். நம்ம ஊர்ல இந்த மர நிலா இல்லையே. ஆமா, பேரு மீனா. மான், புள்ளிமான். அம்மாடி, நீ ரொம்ப அழகா இருக்கிற. நாளைக்கு உங்க ஒப்பங்கிட்ட வந்து நான் முறையோட பொண்ணு கேக்குறேன்னு சொல்லுமா. போ 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 போ. ஏன்டா கொடை மறக்கணும்? இது வரைக்கும் நீங்க கல்யாணமே வேணாம்னு சொல்லிட்டு இருந்தீங்க, இப்ப ரூட் மாறீங்க. இனிமே உங்களுக்கு நான் கொடையே பிடிக்க போறது இல்ல. முட்டாள், பேசஞ்சர் வண்டியில் தான்டா ஓடும் போது ஏறணும். இது எக்ஸ்பிரஸ்.
டிக்கெட் ரிசர்வ் பண்ணினதுக்கு அப்புறம் தான் ஏறணும். அப்ப பிடிக்கிறேன்.